கை, கால் வலிக்கு அதிக மக்கள் தேடி வரக்கூடிய இடம் சென்னையில போரூர் ஐயா கோயில். இங்க இவ்வளோ குடுங்க, அவ்வளோ குடுங்கன்னு காசுலாம் கேட்க மாட்டாங்க. விருப்பப்படக்கூடிய காணிக்கைய குடுக்கலாம். சில பேர் மனசாட்சியோட பணம் போடுறவங்க உண்டு. சில பேர் மனசாட்சியே இல்லாம பணம் போடாம ஏமாத்துறவங்களும் உண்டு. எதை பற்றியுமே கவலைப்படாம, உங்ககிட்ட நீங்க குடுக்கக்கூடிய காச வச்சு தான் அவர் அன்னதானம்லாம் பண்றாரு. நெறைய மக்களுக்கு இந்த மாரி கை, கால் வலி இருந்தா இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வகையான முயற்சி தான். காசு குடுத்தா கூட கை, கால்லாம் அழுத்தி விடுறதுக்கு ஆட்களே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ வயதானவர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஸோ உங்க வீட்ல பேரண்ட்ஸ் யாராவது இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கை, கால் வலியால அவஸ்தைப்படுறவங்க, இங்க போரூர் ஐயா கோயில்ல போணும். ஆண்களா இருந்தா வேட்டி கட்டிட்டு வரணும். பெண்களா இருந்தா சேலை கட்டிட்டு போங்க. சில நேரங்கள்ல கைய போட்டு நல்லா உருவி விடுவாங்க. கால போட்டு நல்லா உருவி விடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சு உருவி விடுவாங்க. ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க. தமிழ்நாடு, ஸ்டேட் மட்டும் இல்லாம, மத்த மாநிலத்திலிருந்தும் இங்க குணமாயிட்டு போறாங்க. இது ஒரு வகையான முயற்சி மட்டும் தான். எல்லாராலயும் எல்லாம் முடியாது. ஒரு வகையான முயற்சி. ஐயா உண்டு ஐயா, நான் போரூர் ஐயா குழந்தை பேசுறேன். பத்மி அம்மா சரவணன் அமெரிக்கால இருக்காங்க. 20வது வருஷம் கல்யாண நாள். அதை முன்னிட்டு போரூர் ஐயா கோவில்ல சிறப்பு அன்னதானமும் ஸ்வீட்டோட சாப்பாடு போட்டாங்க. நல்ல உள்ளங்கள் எல்லா மக்களுக்கு இன்னைக்கு அங்கிருந்து பணம் அனுப்பிச்சு எனக்கு ஸ்வீட்டும் அன்னதானமும் போட சொன்னாங்க. அதே மாதிரி போட்டுட்டேன். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பண்றேன். 12 மணிக்கெல்லாம் மக்கள் வந்துடணும்.